மாதத்தின் 20 நாட்கள் 5ஆம் இடத்தில் அப்படியே புதன் உச்சமாக இருப்பது, ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து மாத கடைசியில் நீச்சமாகிறார். நீச்சமடைந்தாலும் கூட அவர் ஒரு வகையில் நல்ல நிலைமையில் தான். 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் செட்டில் ஆகல, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளை கொஞ்சம் ஒரு மாதிரியான கசப்பான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி தீர்ப்பது? அதிலிருந்து அப்படியே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. 6ஆம் பாவகத்தில் முழுக்க செவ்வாய் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், சம்பளம் வாங்குறேன், சம்பாதிக்கிறேன், மாதம் முழுவதும் நான் கஷ்டப்படுறத வட்டின்ற பேரில் கொடுத்துட்றேன், எனக்கு எந்த விதமான ஒரு இது இல்லை. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை செய்யும்? சாதகமான ராசிகள் யாருக்கு? ஒருவேளை ஏதாவது கெடுதல்கள் ஏதாவது நடக்குமா? 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறதே இல்லை. ஒருவர் ஏழையாக இருக்கிறார், ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார், ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். ஒரே ராசிக்குள்ளேயே இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றதை ஜோதிடத்திலேயே ஒரு பொதுவாகத்தான் சொல்ல முடிகிறது. அப்போ புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யும்? இந்த நன்மைகள் எல்லாமே ராசி பலனை விட உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு 12 ராசியில் ஒரு பொதுவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி பேர் ஒரு ராசியில் இருப்பாங்க. ஒரு மீன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 60-70 கோடி பேர் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 80-90 வயது வரைக்குமாக ஒரு 60-70 கோடி பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்கிறது இல்லை. அப்போ தனித்தனியான பலன்களை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் உங்கள் பிறந்த ஜாதகம்னு சொல்கிறோம். அப்போ கோச்சாரம் என்பது என்ன? உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்படக்கூடிய தசாபுக்தி அமைப்புகள், உங்களுடைய லக்னப்படி 6-8 தசாபுக்திகள் நடக்குதா, அதாவது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புகள் நடக்குதா அல்லது சாதகமற்ற அமைப்புகள் நடக்கிறதா என்பதை இந்த ராசி பலனோடு ஒப்பிட்டு பார்த்து துல்லிய பலன்களை தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, புரட்டாசி மாதம் என்னங்க நடக்கும்? சூரியன் புரட்டாசி மாதம் வலுவான ஒரு அமைப்பில் கன்னின்னு ஒரு சொல்லுவோம். அந்த கன்னி ராசியில் சூரியன் மாறக்கூடிய அமைப்பை தான் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எதுவுமே கிடையாதுங்க. குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது மிதுனத்தில் வலிமையான ஒரு அமைப்புலையும் மீனத்தில் குருவோட வீட்லையும் சனியும் இருக்கிறாரு. குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுவால் எந்த தீமையும் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நன்மைகள் தான் அதிகம் இருக்கும். ஆக பெரிய பயிற்சிகள் எதுவும் இல்லாமல் சுக்கிர பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் நடக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் நீச்சத்திற்கு உள்ளே வருகிறார். புரட்டாசி மாதத்துடைய இறுதி வாரத்தில் 3 வாரம் வரைக்கும் அவர் நீச்சத்திற்குள்ளே இல்லை. அதற்கப்புறம் 4வது வாரம் நீச்சம் என்கின்ற அமைப்புக்கு வருகிறார். புரட்டாசி மாத ஆரம்பத்திலேயே புதன் உச்சநிலை என்கின்ற அமைப்பு ஒரு 20 நாளைக்கு தான். எப்போவுமே ஒரு 20-25 நாள் வரைக்கும் தான் ஒரு ராசியில் புத கிரகம் இருக்கும், சுக்கிர கிரகமும் இருக்கும். புதன் முதல் 20 நாட்கள் வெகு வலிமையாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிய நல்ல அமைப்பு. ஆக புரட்டாசி மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமாவதும் புதன் உச்சத்திலிருந்து வெளியே வருவதும் இந்த புரட்டாசி மாதத்துடைய 3வது வாரம் நடக்கக்கூடிய அமைப்பு. இதை தவிர்த்து பெரிய அமைப்புகள் மாற்றங்கள் எதுவும் இல்லைங்க. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் இப்போது நடக்குங்க. ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் 20 நாட்கள் 5ஆம் இடத்தில் அப்படியே புதன் உச்சமாக இருப்பது, ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து மாத கடைசியில் நீச்சமாகிறார். நீச்சமடைந்தாலும் கூட அவர் ஒரு வகையில் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. இன்னொன்று 2ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் குருவும் சனியும் இருக்கிறது. இதெல்லாம் தொட்டது தங்கமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, தொட்டது துலங்கும் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது.
குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடியவர்கள், படிப்புனால புள்ள பிரிஞ்சிருக்கு, வேலைனால புள்ள பிரிஞ்சிருக்கு, இந்த பிள்ளைகளை எப்போ போய் பார்க்கறது அல்லது அவங்க எப்போ வர்றதுன்ட்டு ஒரு பெற்றோருடைய மனநிலைமையில பிள்ளைகளை பிரிந்திருக்கின்ற வேதனையில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இதை விட முக்கியமாக பிள்ளைக்கு வேலை இல்லை, புள்ள லைஃப்பில் செட்டில் ஆகலை, கல்யாணம் பண்ணி கொடுத்த புள்ள கொஞ்சம் ஒரு மாதிரியான கசப்பான வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறது, இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல. இந்த குழப்பங்கள், பிள்ளை சார்ந்த இந்த குழப்பங்கள் அல்லது சிறு குழந்தைகளுக்கு பேச்சு சரியா வரல, நடை சரியா வரலன்னு அந்த கவலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதிலிருந்து அப்படியே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. 6ஆம் பாவகத்தில் முழுக்க முழுக்க செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய கொடுப்பினை, தொழில் முன்னேற்றம், கடன் தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், சம்பளம் வாங்குறேன், சம்பாதிக்கிறேன், மாதம் முழுவதும் நான் கஷ்டப்படுறத வட்டின்ற பேரில் கொடுத்துட்றேன், எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைங்கன்ற ஒரு மாதிரியான எப்படிதான் முன்னேற்றத்தை அடைவோம் என்கின்ற ஒரு துக்கத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு ராசியில் ரிஷபராசி ஒன்று தான். 2ஆம் இடம் வலுவாக குரு இருக்கிறார். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே 11ஆம் இடத்துல ராஜயோகரான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அல்லது இந்த கோர்ட்டு நடவடிக்கைகள் இருக்கிற வழக்கு பாட்டில் இழுத்துக்கிட்டே போதுன்றவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு தீர்வுகள், நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அண்ணன் அக்கால்களால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம், என்னங்க நான் தான் கூட தம்பி தானே தங்கச்சி தானே விட்டு கொடுக்கலாமான்லாம் இங்கே யாரும் நினைக்கிறது இல்லை. அவங்களுடைய விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. நம்ம ஏன்டா இலசா, அதாவது இளைய தன்மை அமைப்பில் தம்பியாவோ தங்கச்சியாவோ ஏன் பிறந்தோன்னு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்குதுங்க. அண்ணனும் அக்காலும் எனக்கு சாதகமாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்ககிட்ட இருந்து ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு, ஆதரவு, அனுகூலம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமையுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு ஆண் பெண் உறவுகள், காதல் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.